ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் ஆரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. அது போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆரி போட்டால் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல எப்பயுமே லைனிங் கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் அளவை போட்டு நம்ம இந்த ஆரி ப்ளவுஸை கட் பண்ணோம். 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை கரையும் ஒன்றா போட்டு மடிச்சிருக்கோம். இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வரணும். இப்போ நான் ஆரி ப்ளவுஸுக்கு அளவு ப்ளவுஸில் நான் பேப்பர் கட்டிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆரி மார்க் பண்ணுறதுக்கு, அதே பேப்பர் கட்டிங்கை போட்டு இப்போ லைனிங் கிளாத்தில் நான் போட்டு கட் பண்ண போகிறேன். இது பின்பக்கம், இது முன்பக்கம், இது கை. இப்போ நம்ம ஆரி ப்ளவுஸுக்கு இந்த அளவை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணோம். ஆரி ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கனால நம்ம என்ன அளவு அதில் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். இல்லை பேப்பர் பேட்டர்ன் வச்சுருந்தீங்கன்னா அதவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அதே பேப்பர் பேட்டர்னை நான் போடப்போகிறேன். முதல்ல கைக்கு போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி விரித்து போடுறப்ப நம்ம ரெட்டையாக தான் மடிச்சிருக்கோங்கிறப்ப நம்ம விரித்து தான் போடணும். பேப்பரை விரித்து போட்டுருங்க, அப்போ 2 கையும் நமக்கு கிடச்சிடும். அடுத்ததா இந்த பக்கம் மடிப்பு பகுதியில் பின்பகுதியை போடுறோம். மடிப்பு பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம முன்பக்கம் நம்ம கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்ப இதை கிராஸாக அப்படி வைக்கிறோம். இதை ஓப்பன் பகுதியில், அதாவது கரை ஒன்றா போட்டோம் இல்லையா, இதில் ஓப்பன் பகுதியில் நம்ம இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம். இப்போ இந்த அளவுகளை நம்ம அப்படியே மார்க் பண்ணலாம். நம்ம கழுத்து அளவை மட்டும் மார்க் பண்ணாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக அப்படி இழுத்து விட்டுறணும். முன்பக்கமும் அப்படி தான் செய்யணும், பின்பக்கமும் அப்படி தான் செய்யணும். நான் கையை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். கை சரியாக இருக்குது, கீழே சரியாக வச்சுட்டு இந்த பேட்டர்ன்லேயே பேப்பர் பேட்டர்ன்லேயே நம்ம அளவு தையல்களாக சரியாக விட்டுருக்கோம். அதனால் நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு சரியாக வந்துடும். எங்கெங்கே நம்ம தையலுக்கு இது சென்ட்ரு, இது முன்பக்கம்ன்ற அடையாளத்துக்கு இங்கே சைட் ஜாயின் பண்ணையில் இந்த அளவுக்கு கையில் அகலம் நம்ம தைக்கணும். அதெல்லாம் நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழே தச்சு கையில் பார்டர்கிட்ட தச்சு திருப்புறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ கையை நம்ம வரைஞ்சாச்சு. பாருங்கள், இப்படியே வரைஞ்சது மேலேயே நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்ததாக பின்பகுதியை வரைஞ்சிருவோம். பாருங்கள், கழுத்தை மட்டும் நம்ம வரையக்கூடாது பேட்டர்ன் போட்டு. ஏன்னா நம்ம ஆரி ப்ளவுஸுங்கிறப்ப ஆரியில் நம்ம வெட்டிட்டோம்னா வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும், தச்சு திருப்புறதுக்கு. அதனால லைனிங் கிளாத்தில் நீங்கள் கழுத்தை வரையாமல் வெட்டுங்க. இதே அளவை போட்டு தான் நம்ம ஆரி ப்ளவுஸ்லேயும் வெட்டுவோம். இப்போ எங்கெங்கே தையலுக்கு அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ பின்பகுதியும் நம்ம வரைஞ்சாச்சு. இது கழுத்தோட அளவு, அதுக்காக நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பின்பகுதியை எடுத்துடலாம். அடுத்ததாக முன்பகுதி கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம். இங்கெல்லாம் இடம் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆம்கோலை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நேராக மேலே ஏற்றிடுங்க. ஏன்னா நம்ம முன்பக்கத்துக்குமே
ஆரி போட்டிருக்கனால கழுத்தில் நம்ம கழுத்தை கட் பண்ணாமல் வச்சோம்னா தான் நம்ம தச்சு திருப்ப முடியும் கழுத்தை. இது கழுத்தோட அகலம், அதுக்காக நம்ம குறிச்சுக்கிறோம். மித்தபடி அதே அளவுக்கு நம்ம பேப்பர் பேட்டர்ன் அளவுக்கு வரைஞ்சிடலாம். பாருங்க, முன்பகுதியும் நம்ம வரைஞ்சாச்சு. இந்த மீத துணியில் நம்ம பட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை, பின்பகுதி, முன்பகுதி மூணையும் கட் பண்ணிடலாம். வரைஞ்சி வச்சாச்சு. பாருங்க, இது ஷோல்டருக்கு சரியாக வரணும். இந்த மார்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். லேசாக எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ தையலுக்கு அதெல்லாம் நம்ம இப்போ பின்பகுதியை கட் பண்ணிடலாம். இப்போ பின்பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்ததான் முன்பக்கத்தை கட் பண்ணிடலாம். இப்போ பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டு கை பாருங்க, ரெண்டு கை. இப்போ நம்ம இதே அளவுக்கு நம்ம ஆரியில் போட்டு ஆரி ப்ளவுஸில் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையை சரியாக வச்சுக்கிடுவோம். முதல்ல கையை கட் பண்ணிடலாம். ரெண்டு கையிலையும் மடித்து போட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கையில் சரியாக இருக்கா, ஆரியை வந்து சரியாக வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் வர்றது, இந்த அடிப்பகுதியில் இருக்கிற கையிலையும் சென்டரில் வர்றது சரியாக இருக்கான்னு சரியாக மடித்து போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு தைக்கையிலையும் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ரெட்டையாக தான் விரிச்சிருக்கோம். அதே போல் லைனிங்கையும் நம்ம அப்படியே ரெட்டையாக விரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே மார்க்கிங் பண்ணது வரைஞ்சது தெரியுது. அதனால் நான் அப்படியே அது மேலேயே அப்படி வைக்கிறேன். சரியாக உங்களுக்கு தெரிலனா நம்மளுக்கு இந்த லைனிங்கை சரியாக சென்ட்ரு பார்த்து பாருங்கள். இதுதான் வந்து ஷோல்டர் சென்ட்ரு. இந்த இடத்துல இந்த சென்ட்ரு பீஸு ஆரி போட்டது சரியாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, முன்பக்கம் இப்போ ரெண்டு கையும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம பின்பகுதியை கட் பண்ணிடலாம். பின்பக்கம் மடித்து போடையில் இந்த மடிப்பு பகுதி சென்டராக வர்ற மாதிரி வச்சு இந்த ஆரி டிசைன்லாம் இங்கேயும் இந்த இதுவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டாச்சு. இப்போ நம்ம பின்பக்கம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இது மேலே போட்டு நம்ம கட் பண்ணிடலாம்.
இங்கே இதை விட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க ஷோல்டர் தைக்கிறதுக்கு. இப்போ அப்படியே நம்ம இந்த லைனிங் அளவுக்கு வெட்டி எடுத்துடலாம். இப்போ பின்பக்கமும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் முன்பக்கத்தை நம்ம லைனிங்கை போட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம், அதனால் அப்படியே லைனிங்கும் கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கோம். இந்த துணியை சரியாக வச்சுக்கிட்டு இது கழுத்து, இந்த பக்கம் ஆம்கோல் வர மாதிரி போட்டுக்கணும். இந்த ஆரி போட்டதுக்கு மேலே ஏற்றி வைங்க, 1/2 இன்ச்சு ஏற்றி வச்சிங்கன்னா சரியாக வரும். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ முன்பக்கமும் நான் வெட்டியாச்சு. பாருங்க, கழுத்து 2 பகுதியும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம பின்பக்கம், கை, முன்பக்கம் எல்லாமே கட் பண்ணிட்டோம். பட்டி வந்து லைனிங்கில் வெட்டி வச்ச அளவுக்கு மீத துணியில், இந்த ப்ளவுஸ் துணியில் பட்டியும் வெட்டிடலாம். நம்ம பின்பக்கம், முன்பக்கம், கை வெட்டியாச்சு. அடுத்ததாக பட்டி, பட்டன் பீஸ் எல்லாமே கட் பண்ணவே எளிமையாக நம்ம ஆரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் இதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஆரி ப்ளவுஸை நம்ம தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.